கல்லணை கரிகால சோழரின் பொறியியல் அதிசயம். காவிரியை அதன் வெள்ள அழிவை தடுக்கவும் மிகுதியான நீரை பயன்படுத்தி விவசாயத்தை செழிக்க வைக்கவும் இந்தியாவிலேயே கட்டப்பட்ட முதல் அணை கல்லணை. காவிரியின் குறுக்கே கல்லணை கட்டப்பட்டதால காவிரியில வெள்ளம் ஏற்பட்டா அதன் வேகம் தடுக்கப்பட்டு நீர் விவசாயத்துக்கு பயன்பட்டுச்சு. ஒருவேளை கல்லணை நிரம்பினா அணையின் மேல்மட்டத்தை தாண்டி வழிஞ்சு கொள்ளிடத்துல சேர்ந்து கடல்ல கலக்குது. புவியியல் அமைப்பை சரியா புரிஞ்சுக்கிட்டு கல்லணை கட்ட கரிகாலர் தேர்ந்தெடுத்த இடமும் வெள்ளப்பெருக்கை தடுத்து அதை தாங்கி நிற்கும் அந்த அணையை கட்ட அவர் மேற்கொண்ட தொழில்நுட்பமும் தமிழர்களின் கட்டிடக்கலை அறிவின் சான்றா உலகமெங்கும் கொண்டாடப்படுது. காவிரியின் குறுக்கே அணை கட்டுறது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு நொடிக்கு 2 லட்சம் கன அடி நீர் பாயும் காவிரியில கல்லையும் களிமண்ணையும் வச்சு அணை கட்டியது மிக பெரும் பொறியியல் சாதனை. அதனாலதான் மாமன்னர் கரிகால சோழர் காவிரி நாடுன்னு போற்றப்படுறாரு. 2000 வருஷத்துக்கும் மேல பயன்பாட்டுல இருக்கும் கல்லணைக்கு இந்தியாவின் பழமையான அணை மட்டும் இல்ல, உலகின் 4வது பழமையான அணைன்ற பெருமையும் இருக்கு. நம்முடைய பழம்பெரும் கல்லணை வேர்ல்ட் ஹெரிடேஜ் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லப்படுற உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்புகள்ல இடம் பெற்றிருக்கிறது. தமிழர்களின் அறிவுக்கு கிடைச்ச அங்கீகாரம். கல்லணை மூலமா தஞ்சைய தமிழகத்தின் நெற்களஞ்சியமா மாத்தின மாமன்னர் கரிகால சோழருக்கு இன்னைக்கும் தமிழர்களாகிய நாம ஒவ்வொருவருமே நன்றி கடன் பட்டிருக்கோம்.